ஒன்று சாமுவேல் இந்த வேத பாடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். விசேஷமாக நேற்றைய தினத்துல நம்ம பார்த்த ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஒன்று சாமுவேலை குறிச்சு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் a புக் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொன்னேன். மாறுதல்களை ஆண்டவர் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதுல வந்து நிறைய மாறுதல்களை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது ஏலி, நம்ம புக்க என்ட்ரி ஆகிறப்ப லீடர் யாரா இருக்கிறாருன்னா ஏலியா இருக்கிறார். ஸோ ஏலிட்ட இருந்து லீடர்ஷிப் வந்து சாமுவேல்ட்ட வந்து மாறுது. சாமுவேலுக்கு அப்புறம் சவுல ஆண்டவர் கொண்டு வர்றார், ராஜாவை கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் தாவீத ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதோட அந்த 30வது அதிகாரம் முடிகிறத நாம பார்க்கிறோம். ஸோ ஒரு ஒரு இட்ஸ் நாட் அ சிங்கிள் லைன் டிரான்சிஷன். ஒரு சாதாரணமான ஒரு டிரான்சிஷன் கிடையாது. இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் டிரான்சிஷனாக நம்ம நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம். ஆண்டுடைய வழிகளை நம்ம வந்து ஆராய முடியாது அப்படின்றத நான் சொன்னேன். சோ எல்லாத்தையும் நம்ம தேவன் என்னென்னலாம் கிரியை செய்யறாரு, எப்படி எப்படிலாம் கிரியை செய்யறாருன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். சோ ஒன்லி திங் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வழிகள் சில நேரங்கள் புரியாதது போல இருக்கும் அப்படின்றத நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம். சில நேரங்கள் ஆண்டவர் தோல்விகள் மூலமாக கிரியை செய்வார். அப்படிதான் நேத்து முடிச்சோம். ஞாபகம் இருக்கான்னு சொல்லி தெரியல. நம்ம வந்து 4வது அதிகாரத்துல அங்கே வந்து கர்த்தருடைய பெட்டி வந்து அங்கே பிடிக்கப்பட்டு போயிருச்சு. அம் அ அவ வந்து பிணைக்காசின் மனைவியான அவள் வந்து பிரசவம் வேதனையோடு இருக்கிறப்ப செய்தி வருகிறது. என்ன செய்தி வருது அப்படின்னா, தன்னுடைய மாமனாவனும் இறந்து போயாச்சு, புருஷனும் இறந்து போயாச்சு. அதுக்கப்புறம் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு பெலிஸ்தர் கையில போயிருச்சு அப்படின்னு சொல்ற நியூஸ்ல பிறக்கிற குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு இச்சபோத் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறா. அதாவது தி க்ளோரி ஹாஸ் டிபார்ட்டட், தேவனுடைய மகிமை அற்று போயிற்று, விட்டு போயிற்று, இல்லைன்னா விலகி போயிற்று. இந்த இச்சபோத் அப்படின்றது அதுலதான் நேத்து நம்ம முடித்தோம். சோ ஆண்டவர் வந்து when God brings in a transition, ஆண்டவர் வந்து ஒரு மாறுதலை கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் விரும்புகிற நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, காட் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ராப்ளம்ஸ்ன்றத மறந்து போகக்கூடாது. இன்னும் இன்னும் கூட நான் ஹார்டா பேசணும் அப்படின்னா, காட் ஸ்டார்ட்ஸ் வித் டோட்டல் நத்திங்னஸ். டோட்டல் கொலாப்ஸ்ல இருந்து ஆண்டவரை ஸ்டார்ட் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் வந்து அதனாலதான் சொன்னேன், டிரான்சிஷன் உடனே சாதாரணமாக அப்படி போற டிரான்சிஷனா சில சமயம் இருக்காது. சில சமயம் வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆக்கி அப்புறம் திருப்பி பில்ட் பண்ணுவார் ஆண்டவர். அதான் ஏன் அப்படி பண்றாருன்னு சொல்லி எனக்கு நம்மளுக்கு யாருக்குமே புரியாது. பட் ஹி டஸ் இட் ரைட். ஆண்டவர் சரியாக செய்கிற தேவன். ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்ன சொல்ல, அது எப்படி புரிந்து கொள்ளணும்னே தெரியாது. ஏன்னா, அன்னைக்கு வாழ்ந்திருந்தோம். அதாவது 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல நீங்களும் நானும் நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா, என்ன நியூஸ் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போயிட்டாங்க. இது மாத்திரம் இல்ல, அ ஏலியனோட 2 குமாரனும் அந்த உடன்படிக்கை பெட்டிய தூக்கிட்டு வந்த அந்த 2 குமாரரும் அங்கே யுத்தத்துல இறந்து போயிடுறாங்க. இத கேட்டு ஏலியும் இறந்து போயிட்டார். இந்த நியூஸ் நம்ம வீட்ல வந்துச்சு அப்டின்னா, உடனே என்ன தோணும்? எப்படி ரெக்கன்சைல் பண்ணுவேன்? ஆண்டவரே, நான் அறிந்த ஆண்டவர் இப்படிலாம் செய்கிற தேவன் அல்லவே அப்படின்னு தோணும் இல்லையா? ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் அல்லவா? ஆண்டவர் நம் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவர் நான் இதுவரைக்கும் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இவ்வளல்லாம் ஜெபம் பண்றப்ப கரெக்ட்டா நடந்துச்சே! அதனால ஆண்டவருடைய வழிகள வந்து நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்கு இந்த சத்தியம் வந்து ரொம்ப ஆழமான இருதயத்துல போய் உட்கார்ந்துரணும். அ ஓவர் தி இயர்ஸ் ஈவன் மினிஸ்ட்ரில நான் பார்க்கிற காரியங்கள், நெறைய பேரோட லைஃப்ப நான் பார்க்கிறேன். நெறைய பேர் யங் பீப்பிள்ல இருந்து அப்படியே அவங்க மெச்சூர்ட் ஆயி, அவங்க மேரேஜ் ஆயி, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள எடுத்து, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள அப்படியே ரொம்ப வருஷம் வாழ்ந்தது கிடையாது. ஐ மீன் ஒரு 45 கிட்ட வந்துகிட்டு இருக்கிறேன் நானு. பட் ஈவன் இன் திஸ் 45 இயர்ஸ் ஐ ஹவ் சீன் பீப்பிள் அ வித்தியாசமா இருக்குது. ஏன் அப்டின்னா, அ இப்படிதான் நடக்கும்னு நம்ம சொல்லவே முடிய மாட்டேங்குது. ஆண்டவர் இப்படிதான் கிரியை செய்வார்ன்னு சொல்லவே முடிய மாட்டேங்குது. சில நேரங்கள்ல உண்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து ஆண்டவர் சில சமயம் நெறைய துக்கத்த அனுமதிக்கிறார். காரணமே தெரியாது. சில நேரங்கள்ல அப்ரப்ட்டா ஆண்டவர் முடிக்கிறார். சில பேரோட வாழ்க்கை வந்து காலத்துக்கு முன்பதாகவே மரித்து போற மாதிரி இருக்குது.
இளம் விதவைகள நம்ம பார்க்கிறோம். ஆம் கொரோனா டைம்ஸ்ல நெறைய பேர நம்ம பார்த்தோம். அவங்க இன்னும் நம்ம மத்தியில இருக்கிறாங்கன்றத மறந்து போகாதீங்க. ஆம், ஒருவேள அந்த டைம்ஸ்ல நெறைய பேர் போயிருப்பாங்க. ஸோ நாங்களும் நெறைய ஆம் அந்த விடோஸ்க்காக சில ஹெல்ப்ஸ்லாம் பண்றப்ப, ஒன் திங் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் என்ன அப்டின்னா, அந்த எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் நெறைய இருக்கும் பாருங்க. அதாவது அந்த 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 மொமெண்ட்ல அந்த 2, 3 மாசம் வரைக்கும் ஊம்பாங்க. எல்லாரும் போவாங்க, வருவாங்க, இது பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இந்த பணம் குடுக்குறேன்பாங்க, பிள்ளைங்கள படிக்க வைக்கிறேன்பாங்க, அதுன்பாங்க, இதுன்பாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு மறந்தே போயிருவாங்க. ஸோ ஜெனரலா நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, நீங்க அந்த 3 மாசத்துக்கு எதுவுமே பேசாதீங்க. ஒண்ணுமே பேச வேண்டாம். அமைதியா இருங்க. எ என்டர் இன் தியர் லைஃப் ஆஃப்டர் 3 ஆர் 6 மந்த்ஸ். ஒரு 3 மாதத்துக்கு கழித்து, 6 மாசத்துக்கு கழிச்சு நீங்க என்டர் பண்ணி பாருங்க அப்டின்னு. யாராச்சும் அப்டி நீங்க உங்க வாழ்க்கையில இந்த கொரோனா டைம்ஸ்ல சஃபர் ஆனவங்க, அவங்க நியர் அண்ட் டியர இழந்தவங்க யாராச்சும் நான் மறந்திருக்கனா அப்டின்னு சொல்லி, இன்னைக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் குடுக்குறேன். ஸ்டார்ட் ஆஃப் த பைபிள் ஸ்டடிலயே சரியா? ஸோ இச்சபோத் அப்டின்றது இட்ஸ் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க கணவனை இழந்து ஒரு பெண் காணப்படுகிறாள். இல்ல மாமன் இறந்து போயிட்டான். அ சோ சமஸ்த இஸ்ரவேலும் புலம்பிக் கொண்டிருக்கிறார். "க்ளோரி ஹாஸ் டிபார்ட்டட்." ஆண்டவரே இ இனி இனி இல்ல அப்டின்ற இனிமே எனக்கு என்ன நம்பிக்கை அப்டின்ற மாரி இருக்கிறப்ப, நவ் காட் ஸ்டார்ட்ஸ். இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். வென் எவரிபடி சேஸ் இட்ஸ் எண்ட், காட் சேஸ் இட்ஸ் a பிகினிங். எல்லாரும் வந்து இதுதான் முடிவு அப்டின்னு சொல்றப்ப, ஆண்டவர் சொல்றார், "இதுதான் துவக்கம்" அப்டின்னு சொல்றார். சோ அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து இந்த காரியத்தை நம்ம நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். ஆம். ஆண்டவருக்கு வந்து ஹி டசன்ட் நீட் எனி என்ன சொல்ல, ஒரு பேக்கிரவுண்டோ இதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எப்பனாலும், எப்படினாலும் ஆரம்பிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். டிரான்சிஷன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏலியனோட சதாப்தம் முடிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில, ஆண்டவர் இன்னொரு சதாப்தத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். யாரோட சதாப்தம் அப்படின்னா, அ சாமுவேலின் சதாப்தத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் கொஞ்சம் ரிவைண்ட்ல இருந்து வருவோம். 3வது அதிகாரத்திலிருந்து வருவோம். 3:1 இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறது, சாமுவேலோட லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரிய வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ண போறோம் இந்த புக்ல. 1 சாமுவேல் புக்ல. ஆ சாமுவேல வந்து ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார்? அவன் வாழ்க்கையில அ அவனோட எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம கொஞ்சம் அப்படி நடக்க போறோம். ஆர் யூ வித் மீ? ஹோப் யூ ஆர் வித் மீ. ஓகே. நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் யூ டூ டிராவல் அலாங் வித் மீ. வெரி குளோஸ்லி வித் மீ. நீங்க வந்து என்னோடு கூட இணைந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சாமுவேலோட, அவனுடைய இருதயத்தோட, அவனோட மைண்டோட, அவனோட எமோஷன்ஸோட, அவனோட அந்த அழைப்போட, அவனோட அந்த வளர்ச்சியோட, அவனோட அந்த போராட்டங்களோட, அவனோட அந்த முடிவு வரைக்கும் நம்ம போறோம். வெரி இன்ட்ரஸ்டிங். நாட் ஒன்லி இட்ஸ் இன்ட்ரஸ்டிங்ன்றத விட, வேல்யூபிள் லெசன்ஸ் நான் பார்த்திருக்கிறேன் இந்த பகுதிகள்ல. லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் த கால். ஆண்டவருடைய அழைப்புல இருந்து நம்ம பார்ப்போமே. ஆண்டவர் வந்து நேத்து தினத்துல பார்த்தோம். அவங்க அம்மா ஒப்பு குடுத்தாங்க. ஒப்பு குடுத்தது மாத்திரமல்ல, விட்டுக் குடுத்தாங்க. இல்லையா? நம்ம நெறைய பேர் வந்து ஒப்பு குடுப்போம், விட்டுக் குடுக்க மாட்டோம். இது 2 ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் வேர்ட்ஸ். கமிட்மென்ட் இஸ் க்ளோஸ் ரிலேட்டட் வித் கிவிங் அப். ஓகே. விடுறது. இல்லையா? நம்மளுக்கு வந்து கமிட் பண்ணுவோம். ஆனா விடமாட்டோம். பிடிச்சுக்கிட்டே இருப்போம். ஆ அன்னாள் வந்து அ சாமுவேல அர்ப்பணிக்கவும் செய்தாள், விட்டு விடவும் செய்தாள். அப்படியே விட்டுட்டா. அப்புறம் அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பானான்னு சொல்லி எனக்கு தெரியல. சாமுவேல் வந்து ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து நல்ல கேரக்டர்ஸ் கிடையாது. அந்த 2 பசங்க நல்ல கேரக்டர்ஸ் கிடையாது. புல்லி பண்ணியிருப்பாங்க. ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. சரியான சாப்பாட்டு பைத்தியங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால இவனுக்கு கிடைக்கிற சாப்பாட்ட அவங்க இன்னும் பண்ணாங்களான்னு சொல்லி தெரியல. ஏன்னா இதெல்லாம் ஹாஸ்டல்ஸ்ல நடக்கும் பாருங்களேன். சீனியர் பசங்க, ஜூனியர் பசங்கள ரொம்ப ஹராஸ் பண்ணுவாங்க, புல்லி பண்ணுவாங்க. ஆனா நெவர்தலெஸ் சாமுவேல் அங்கே தான் இருக்கிறான். ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறான். அவனை குறித்து இங்க ஒரு வார்த்தை நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்டின்னா, 1 சாமுவேல் 3:1 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஹி வாஸ் சர்விங் ஆம் சர்விங் காட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏலி. அதாவது அ நம்ம வாழ்க்கையில நெறைய பேரு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா எந்த ஹியூமன் அ சப் அ அத்தாரிட்டிக்குள்ள சப்மிட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஊழியங்கள கூட இருக்கணும்னு இருக்கும். ஏன்னா ஆண்டவர் என்ட்ட பேசுறாருன்னா, டைரக்ட்டா போறேன், டைரக்ட்டா ஆகுறேன் அப்டிம்பாங்க. அது வந்து ஒரு மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து அந்த ஆண்டுடைய வசனத்தை நம்ம கேட்டு, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு, நல்லா நம்மளுக்கு டிசர்ன்மென்ட்லாம் வந்த பிறகு, ஆண்டவர் சில நேரங்கள்ல அப்படி நம்மள நடத்தலாம்.
இப்படி நடத்தினாலுமே ஒரு டீமோட தான் நடத்துவார். இண்டிபெண்டன்ட்டா நடத்தவே மாட்டார். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, ஊழியத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்கள அழைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு குடுக்கப்பட்டதுல நீங்க உண்மையா நீங்க செஞ்சு பழகணும். ஒரு பேசிக் திங் இது. இன்னொரு ஊழியக்காரர், அவங்க அந்த ஊழியக்காரரோட தான் ஆண்டவர் உங்கள வைத்திருப்பார். ஆண்டவர் உங்கள பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்ப. ஒ ஒ ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அந்த ஊழியக்காரரோடயே தான் இருப்பீங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க. அந்த ஊழியத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்க. அந்த ஊழியத்துல ஆண்டவர் உங்கள எடுத்து பயன்படுத்திக் கொண்டே தான் இருப்பார். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் அதே 3வது அதிகாரத்துல 4வது வசனத்துல ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவன் நார்மல் மண்டேன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா? மண்டேன் ஆக்டிவிட்டி சாதாரண துடைக்கிறது, பெருக்குறது அந்த மாரி காரியங்கள செய்துகிட்டு இருக்கிறப்ப காட் விசிட்ஸ் ஹிம் ஒன் டே அண்ட் காட் கால்ஸ் ஹிம். சோ இந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதிய நம்ம வாழ்க்கையில மிஸ் பண்ணிறக்கூடாது. ஆண்டவர் இன்னும் அழைக்கலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு குடுத்திருக்கிற ஊழியத்துல அப்படியே நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப, யூ ஹேவ் அதுவும் ஒரு காலிங் தான். அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அழைப்பு தான். ஏற்கனவே சாமுவேல் அழைப்பிலே தான் இருக்கிறான். அழைப்பில இருந்தவன் நடைப்பயணம் போய்க்கொண்டே இருக்கிறப்ப, ஒரு விசேஷித்த அழைப்பு, ஒரு ஸ்பெஷல் காலிங்க்கு நேராக ஆண்டவர் சாமுவேலை பிரத்யட்சமாக பிரித்தெடுக்கிறார். இது சவுலோட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல சவுலோட வாழ்க்கையில அவன் இங்க அந்தியோக்கியா சபையில அவன் போதகம் பண்ணிக் கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் பர்னபாவையும், சவுலையும் என்னை நான் முன்குறித்த அந்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். பிரித்து விடுங்கள் அப்படின்னு இது இந்த 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 ப்ராசஸ் ஆஃப் ரிலீசிங். சோ இது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார் என்பதை மறந்துறாதீங்க. ஆனா இப்படி பண்றப்ப ஆண்டவர் அ ஒரு அவரோட குவாலிட்டி என்ன நேச்சர் அப்படின்னு நம்ம ஆல் த்ரூ த பைபிள் நம்ம பார்க்கிறப்ப, ஹி பைபாஸஸ் ஹிஸ் பீப்பிள். ஆண்டவர் அப்படியே வருகிறார். ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு குழுவ, ஒரு நபர, ஒரு இயக்கத்த, ஒரு சபைய எல்லாம் உருவாக்குறார். இவர்கள் என்னுடைய இதய பாரத்தை உணர்ந்து கொண்டு, இவர்கள் இதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த இயக்கம் இருக்கும். நல்லா போயிட்டு இருக்கிறோம். எதுவரைக்கும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு செய்ற வரைக்கும். ஆண்டவருடைய சத்தத்த கேட்டு செய்கிற ஸ்டேஜ் போயி, அது முடிந்து, அது வெறும் மாம்சமும், சண்டையும், சச்சரவும், பணமும், பெருமையும், மாம்சமும், விபச்சாரமும், வேசித்தனமும் எல்லாம் வந்த பிறகு, அது ஆண்டவருடைய சத்தம் இல்லாம அப்படியே அமைதியாயிரும். அபூர்வமாயிரும். ஆண்டவருடைய சத்தமே அபூர்வமாயிரும். ஆண்டவருடைய செய்திகள் கர்த்தருடைய சபைக்குள்ள போறதே அபூர்வமாயிரும். அப்படி இருக்கிறப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பொறுத்திருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பாத பட்சத்துல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, "விளக்குத்தண்டை உன்னிடம் நான் அகற்றி விடுவேன். ஐ வில் ரிமூவ் த லாம்ப் ஸ்டாண்ட்." அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மள கைவிடுறது கிடையாது. புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்மள கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மள நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பார், கிருபையா இருப்பார். ஆனா, யூஸ்ஃபுல்னஸ் இன் தி கிங்டம் வில் மூவ் அவே ஃப்ரம் அஸ். தேவனுடைய ராஜ்யத்திற்குன்னு ஆண்டவர் நம்மள நம்பி எடுத்து பயன்படுத்தி வந்த அந்த பயன்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அப்படியே அது இன்னொரு இடத்துக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். ஆல் த்ரூ த ஏஜஸ் நம்ம பார்க்க முடியும். ஆல் த்ரூ த ஏஜஸ். ஒரு பெரிய இப்ப சபை பின்வாங்கிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு எழுப்புதல் வீரரை ஆண்டவர் எழுப்பி ஒரு மூவ்மெண்ட்ட கொண்டு ஒரு பரிசுத்தப்படுத்தி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப யார் மூலமா எழுப்புதல் வந்ததோ, அவங்க கொஞ்ச நாள் வருஷங்கள் கழிச்சு, அவங்க காலங்களுக்கு அப்புறம் அப்படியே பின்வாங்குறத நம்ம பார்க்க முடியும். சோ, தி காட் ஹூ பைபாஸஸ்ன்றத மறந்து போகக்கூடாது. சோ, அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், ஆல்வேஸ் டோன்ட் டுவெல் இன் பாஸ்ட் குளோரிஸ். அதாவது நம்மளுக்கு பாஸ்ட் குளோரிய குறிச்சு நினைக்கிறப்ப, வி ஷுட் பி தேங்க்ஃபுல். நம்ம ரெக்கார்ட் பண்ணி, ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சிருக்காரு நம்ம கடந்த கால வாழ்க்கையிலன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுமே தவிர, அதிலே நின்றக்கூடாது. கடந்த காலத்திலே நின்றக்கூடாது. கடந்த காலத்திலே நிக்க நிக்க, நம்ம வி வில் பி ஸ்டாப் லிவிங் டுடே. இன்னைக்கு நம்ம வாழ மறந்து போவோம். அது மாத்திரமல்ல, நாளைய தினத்தை குறித்து நம்ம பிரிப்பேர்டா இல்லாம போயிரும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் மேபி நீங்களும் என்னை விட நெறைய பேரு வயதுல என் வயதுல இருக்கலாம், இல்ல என் வயது அதிகமா இருக்கலாம், இல்ல என் வயது கம்மியா இருக்கலாம். வாட்டெவர் ஏஜ் யூ ஆர் இன். இஃப் யூ வாண்ட் டூ லிவ் ஃபார் டுடே, யூ ஷுட் பி ரிலவன்ட் ஃபார் டுடே. இன்னைக்கு நான் யங்கா இருக்கணும்ன்றத மறந்துறாதீங்க. ஏஜ் இஸ் இன் யுவர் மைண்ட்ன்றத மறந்துறாதீங்க. எனக்கு வயசாயிருச்சுன்னு நீங்க நெனச்சிட்டீங்கன்னா, உங்க மைண்ட்ல நீங்க வயசாயிருவீங்க. என்னோட பாடில நான் வயசாயிட்டேன். என் பாடில
எனக்கு வந்து சில என்ன சொல்ல சில அ பலவீனங்கள் இருக்குது. இல்லன்னா எனக்கு ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகுது. ஆஃப்டர் 40 இயர்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுது. ஏன்னா 30 டூ 35 வரைக்கும் தான் பிரைம் ஆஃப் த பாடி. அதுக்கப்புறம் அது சேச்சுரேஷன் லெவல் ஆன பிறகு, முன்னாடி மாரி நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்டின்னா, வயிறு வந்து ஒத்துக்கிட மாட்டேங்குது. சாப்பாடு கம்மி சாப்பிடுங்க. 40க்கு அப்புறம் கம்மி சாப்பிடுங்க அப்டின்றாங்க. கம்மி சாப்பிட்டு நீங்க வந்து இந்த பாடி ஸ்ட்ரக்சர் நீ மெயின்டெயின் பண்றதே 40, 50 ஆண்டுடைய வருகை தாமதிக்கும்னா, ஜீவனை கூட்டி குடுப்பாருன்னா, அந்த ஸ்ட்ரக்சர மெயின்டெயின் பண்றதே ஒரு பெரிய சேலன்ஜ் அப்டின்றாங்க. பட் வாட்டெவர் மைட் பி பிசிக்கலி நான் வந்து எனக்கு சேஞ்சஸ் இருக்கே ஒழிய, மைண்ட் லெவல்ல நான் என்னுடைய பழைய கடந்த காலத்திலிருந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டிய கெயின் பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு ஐ ஷுட் பி ரெலவன்ட் ஃபார் டுடேஸ் ஜெனரேஷன். நெவர் திங்க் இப்போ உள்ள ஜெனரேஷன் நம்மள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஜஸ்ட் நம்மளுக்கு வி ஷுட் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் லேர்னிங் ஹார்ட். அவங்கட்ட இருந்து நான் பழகுறதுக்கு எனக்கு லேர்ன் பண்ற அந்த லேர்னிங் ஹார்ட் இருக்கணும். சோ நீங்க ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்குறீங்க, ஒரு மெசேஜ் எடுக்குறீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷன உட்கார வச்சு, நீ என்ன ஃபீட்பேக் சொல்றன்னு நீங்க கேட்கணும். யூ வில் பி லேர்னிங் எ லாட். நெறைய லேர்ன் பண்ண முடியும். ஒரு 5 வயசு, 10 வயசு, 20 வயசு கம்மியானவங்ககிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. அவங்க சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா டைமும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. பட் இன்னொரு குரூப் கிரிட்டிக்கல் குரூப்ட்ட நீங்க கேட்டீங்க அப்டின்னா, நல்ல ஃபீட்பேக் குடுப்பாங்க. என்னண்ணே அது ரொம்ப இது பண்ணீங்கன்னா, நான் சில சமயம் கேட்பேன். அ டவுன் டூ த டீனேஜர்ஸ் வரைக்கும் நான் கேட்பேன் ஆக்சுவலா. எப்படி இருந்துச்சு சொன்னது புரிஞ்சுச்சா? 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கிட்ட கூட கேட்பேன். அங்கிள் மெசேஜ் இன்னைக்கு நீ கேட்டியா? எப்படி இருந்துச்சு சொல்லு அப்படின்னா, நெறைய சொல்லுவாங்க. சோ மச் திங்ஸ் டூ லேர்ன். சில பேரு சொல்லுவாங்க, ச ஒ ஒ ஒ ஒருத்தன் என்ட்ட சொன்னான், "அங்கிள் நீங்க ரொம்ப செந்தமிழ்ல பேசுறீங்க அங்கிள். நார்மலா பேசுங்க அங்கிள்" அப்படின்னான் ஒருத்தன் ஆக்சுவலா. நார்மல் கலோக்கியலா பேசுங்க அப்படின்னா. அ சோ யூ கேன் லேர்ன் எ லாட். யூ கேன் ஸ்டே யங்ன்றத மறந்துறாதீங்க. ஸ்டே யங்ன்னு நான் சொல்றேன். ஸ்டே யங் இன் யுவர் மைண்ட் செட். ஹேவ் எ யங் மைண்ட் செட். யங் மைண்ட் செட்ட நீங்க வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் ஜென் மைண்ட் செட்ட நீங்க வச்சுக்கிடுங்க. சோ தட் யூ ஸ்டே ரெலவன்ட். யூ ஸ்டே ரெலவன்ட். ஆண்டவரே எனக்கு அந்த ரெலவன்ஸி நீங்க குடுங்க. அப்படின்னு நீங்க பிரேயர் பண்ணணும். மெனி டைம்ஸ் வந்து நம்ம ரெலவன்ட்டா இல்லாததுனால, ஆண்டவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மள எடுத்து பயன்படுத்தணும்னு நெனைக்கிறார். பட் நம்ம ரொம்ப ஸ்டீரியோடைப்டாவே இருந்தோம் அப்டின்னா, ரொம்ப அந்த இது சில காரியங்கள நம்ம ஃப்ளெக்சிபிளா இல்லாம அப்படியே புடிச்சுட்டே இருந்தோம்னா, சில சமயம் காட் கேனாட் யூஸ் அஸ். ஆண்டவர் வந்து ஹி மைட் பைபாஸ் அஸ். சாரி டூ சே தட் ஐ அம் ஆ அது சில சமயம் வந்து நம்மளுக்கு சோர்வ உண்டாக்கும். ஆண்டவர் என்னை பைபாஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள பயன்படுத்துவாரா? எஸ் டெஃபினெட்லி. ஆண்டவர் யாருனாலும் பயன்படுத்துவார். ஆனா என்னோட டிசோபீடியன்ஸ்னால என்னைய பைபாஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு ஏரியா இருக்குது. ஆண்டவர் இவ்வளவு தான் எனக்கு வச்சிருக்கிறார் அப்டின்னா தட்ஸ் ஃபைன். பட் என்னோட டிசோபீடியன்ஸ்னால ஆண்டவர் என்னை பைபாஸ் பண்ணிறக்கூடாது. ஆண்டவர் அந்த கவுன்சில்ல நீங்க ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்திருக்கப்ப, நெறைய ஆண்டவர் சொல்லுவார். நெறைய சொல்லுவார். இப்ப ஆண்டவர் இங்க பைபாஸ் பண்றத நம்ம பார்க்கிறோம். யார் என்ன சொல்றாரு பாருங்க இந்த 3வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஏலிட்ட வந்து பேச மாட்டேங்கிறார். சாமுவேல்ட்ட பேசுறார். சாமுவேல்ட்ட பேசின பிறகு, ஏலி வந்து சாமுவேல்ட்ட கேட்கிறான், "ஆண்டவர் என்ன சொன்னாரு எனக்கு சொல்லு" அப்படின்ட்டு. சம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏலி. ஏலி வந்து சவுலை போல ஃபெரோஷியஸா மாறல. வென் ஹி அண்டர்ஸ்டூட் தட் காட் இஸ் பைபாஸிங் ஹிம். அதாவது இந்த டிரான்சிஷன்ஸ்ன்னு நான் சொன்னேன். 1 சாமுவேல் வந்து புக் ஆஃப் டிரான்சிஷன்ஸ்ன்னு சொன்னேன். மாறுதல்களின் புத்தகம்ன்னு சொன்னேன். ஆண்டவர் அதே மாதிரி தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஹி இஸ் பைபாஸிங் சால் ஓவர் டேவிட். டேவிட வந்து ஆண்டவர் சூஸ் பண்றார். சவுல வந்து ரிஜெக்ட் பண்றார். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஏலிய வந்து பைபாஸ் பண்ணிட்டு சாமுவேல சூஸ் பண்றாரு. தெளிவா தெரியுது ஏலிக்கு. அப்ப அந்த அந்த இதுல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, "நீ எனக்கு சொல்லு" அப்டின்னு சொல்லி 17ஆம் வசனம் பாருங்களேன். 3:17 1 சாமுவேல் 3:17 அப்பொழுது அவன் கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்தையும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால், தேவனுக்கு அதுக்கு சரியாகவும், அதுக்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல், இந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அந்த என்னென்ன காரியங்கள் நீங்க வாசித்து பாருங்க. பயங்கரமான காரியங்கள். இல்லையா? அதுதான் நம்ம இந்த 13, 14ல வந்து நம்ம வாசிக்கிறோம். 13, 14 வசனங்கள்ல நான் போட்டிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், யாரு? ஏலி அறிந்திருந்தும், அவர்களை
அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாவது காணிக்கையினாலாவது நிவிர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஆண்டவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு பாருங்க. அவன் நேத்தைய தினத்திலும் இத லைட்டா நம்ம பார்த்தோம். ஏலிய ஆண்டவர் ஏன் ரிஜெக்ட் பண்றாரு அப்படின்னா, அவங்க பிள்ளைங்கள வந்து ஆண்டவரோட ஹானர் பண்றார். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான். பட் நோபடி கேன் கம் பிட்வீன் அஸ் அண்ட் காட் ஈவன் இஃப் இட் இஸ் அவர் சில்ட்ரன் ஆர் ஸ்பௌஸ் ஆர் எனிஒன் க்ளோஸ். ரொம்ப நெருக்கமானவங்க கூட when it they come against God's will. ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் நடுவுல யாரும் கிடையாது. அது நேத்தைய தினத்துல நம்ம பார்த்தோம். இங்க அது வந்து அந்த இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்றார். "நீ ஏலியின் குடும்பத்த எல்லாத்தையும் நான் எதுக்க போறேன்" அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் கேட்ட பிறகு அம் அதுக்கு என்ன சொல்றான் அந்த 17வது வசனம், 17வது வசனம் நான் போடல. 17வது வசனம் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன், "கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன?" அப்படி கேட்டு அதெல்லாம் சொன்ன பிறகு 18 அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் அது முக்கியமானது 18 லாஸ்ட் பார்ட். அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாரா. Accepting God's will even though it was against him. சில சமயம் ஏலிய நினைக்கிறப்ப கவலையா தான் இருக்குது. He was a weak parent. He was a weak father. He was a weak personality. அந்த வீக்னஸ் வந்து இப்ப நம்மல்ல மேபி we might be a weak parent. வெளியலாம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்போம். நம்ம பிள்ளைங்க தெரியல. I'm not sure. But are we a weak person when it comes to our செல்ல பிள்ளைங்க? நம்ம செல்ல பேர பிள்ளைங்களா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம். Am I weak or am I showing myself as strong? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைங்கள பிள்ளைங்கள வளர்க்கறதுலயும் சரி. மேக் இட் டாம் ஷூர். சொல்லி வளங்க. நீ ஆண்டவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும். அம்மா, அப்பாலாம் அடுத்து தான். நான் உனக்கு தேவையான அன்பு குடுப்போம். உனக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் செய்வோம். பட் உன்னோட கமிட்மெண்ட் ஷுட் பி டு காட் ஃபர்ஸ்ட். நீங்க நம்ம சொல்லணும். தட் இஸ் a strong parent. ஸ்டார்ட் பேரண்டிங்க. மறந்துறாதீங்க. ஏலி வந்து சாமுவேல் ஆண்டவர் அ தெரிந்தெடுத்து அவனை வளர்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சைடுல. இன்னொரு சைடுல வந்து ஏலி வந்து அப்படியே அவனுடைய எரா வந்து அப்படியே கீழ வந்துகிட்டே இருக்குது. சாரி அந்த 18 வசனம் போட்டிருக்கிறேன். 18 சாமுவேல் வளர்ந்தான். 19 பாருங்க. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். சாமுவேலோட அந்த ரைஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க. அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அதாவது அவங்களோட ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிய வந்து ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். செவரல் இயர்ஸ் எடுக்கிறார் அது. 20 வசனம் முக்கியமான வசனம் பாருங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேர்சபா மட்டும் உள்ள தான் பேர்சபா அப்படின்னால நார்தன் மோஸ்ட் சிட்டி தான். சதர்ன் மோஸ்ட் சிட்டி பேர்சபா. தான் முதல் பெர்சபா எல்லா இஸ்ரவேலருக்கும் அது விளங்கினது. விளங்கினது. ஆண்டவருடைய மினிஸ்ட்ரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. 21வது வசனம் கர்த்தர் இன்னும் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அது மாத்திரம் இல்ல. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். God reveals himself through his word. வெரி பவர்ஃபுல்லான ஒரு சத்தியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் வார்த்தையினால. பேசிக்கலா நம்ம பைபிள் ஸ்டடி எதுக்கு நம்ம படிக்கிறோம்? நல்லா தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும் அப்படின்னுலாம் இது பண்ணிறாங்க. இட்ஸ் a wrong intention. I want to know God. ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளணும். அவர் வழிகளை நான் புரிந்து கொள்ளணும். அவருடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்ளணும். அவரிடம் நான் நெருங்கணும். இன்டென்ஷனா இருக்கும். ஹெட் நாலேஜ் இல்ல.
God knowledge. Very, very important. Very important. ஆண்டவரே உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க. இந்த 1 சாமுவேல் நான் மெடிடேட் பண்றப்ப I want to know more about you. More about your nature. உம்முடைய தத்துவங்களை குறித்தும், உம்முடைய தன்மைகளை குறித்தும், உம்முடைய இயல்புகளை குறித்தும், உம்முடைய உணர்வுகளை குறித்தும் நான் அறிந்து கொள்ளட்டும். Let me have a close walk with you even during this Bible study. இந்த பைபிள் ஸ்டடி நேரத்திலையும் ஆண்டவரே உம்மோடு கூட நெருங்கி நடக்கிற அந்த அனுபவத்தை நீ எனக்கு தாரும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணலாம். Are you with me? இப்பவே நீங்க ஜெபம் பண்ணி இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். செகண்ட் பிரெத்தா மாத்துங்க பிரேயரை. கண்ணை மூடி ஜெபம் பண்றது அது ஒரு டிசிப்ளின். அதே நேரத்துல பிரேயர் வந்து நெகேமியா மாதிரி செகண்ட் பிரெத்தா இருக்கணும். ஆண்டவரே அப்படியே அவர் பிரதர் சொல்ற மாதிரியே இருக்கட்டும். இனிமே நான் அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த ஜெபம் பண்ணாதான் ஒரு கிரியை செய்வார் பாருங்க. ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வந்தோம் அப்படி கிடையாது. Have to know Lord. ஆண்டவரை நான் அறிந்து கொள். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடுவார். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் ஓடுன்னு இருக்கணும் ஆண்டவரே. இன்னும் பத்தி நான் அறிந்து கொள்ள மாட்டேன். God revealed himself through his word. As we meditate on Samuel meditate பண்ணாங்க. ஆண்டவர் அவரை குறித்து நம்மளுக்கு ரிவீல் பண்ணட்டும். May God answer this prayer. இப்ப நம்ம 1 சாமுவேல் 4வது அதிகாரத்துல வர்றப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஒரு டிஃபீட் நடக்குது. ஒரு பெரிய ஒரு தோல்வி. 1 சாமுவேல் 4வது அதிகாரம். என்ன தோல்வி அங்கே இருக்குது அப்படின்னா பெலிஸ்தியர் 2வது வசனம். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். 4000 பேர் இறந்து போனாங்க. 4000 பேர் இறந்து போனாங்க. ஒரு ஒரு டிஃபீட் ஒண்ணு God allows. நேற்று தினத்திலே சொன்னேன். ஆண்டவர் இங்க வந்து நாட் ஓன்லி பாசிட்டிவ் திங்ஸ்ல எல்லாம் வந்து ஆண்டவர் கிரியை செய்யறது மாத்திரம் கிடையாது, நெகட்டிவ் திங்ஸ்லயும் ஆண்டவர் கிரியை செய்வது. இங்க ஒரு டிஃபீட்டை ஆண்டவர் அலோவ் பண்றார். அப்ப அந்த டிஃபீட்ல என்ன இவங்க பண்றாங்க பாருங்களேன். 3வது வசனம். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் லீடர்ஸ் எல்லாம் ஓகே வசனத்தை நான் போட்டிருக்கேன். இஸ்ரவேல் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரைட் கொஸ்டின். ஓகே, இன்னைக்கு நம்ம ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லல. அவங்க ஏன் ஆண்டவர் நம்மளை தோக்க பண்ண சாவரன்டி ஆஃப் காட் வந்து பக்காவா இஸ்ரேலியர்ஸ் பிலீவ் பண்றாங்க. நான் அதையும் நேற்றைய தினத்துல நாம தியானித்தோம். 2வது அதிகாரத்தில் அண்ணால் அந்த பாடலை பாடுகிற பொழுது கொள்ளுகிறவரும் ஆண்டவர் தான், ஜீவனை கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான், ஒருவரை உயர்த்துகிறவரும் ஆண்டவர் தான், தாழ்த்துகிறவரும் ஆண்டவர் தான் சொல்லி ஆண்டவருடைய அந்த சர்வ அதிகாரத்தை இந்த டிக்ளேர் பண்ணுகிறதான 1 சாமுவேல் அப்படின்றத அந்த பாடல் மூலமாக நேற்று தினத்துல நம்ம பார்த்தோம். God is in control. ஆண்டவர் தான் கண்ட்ரோலா இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆழமான விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்வி வரும் நம்மளுக்கு. ஆண்டவர் கண்ட்ரோல், ஆண்டவர் அனுமதி இல்லாம நடக்காதே பிரதர். அப்ப ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த முட்கள், ஏன் இந்த உடைப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஏன் இந்த அடைக்கப்பட்ட கதவு, ஏன் இந்த தடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், ஏன் இந்த தாமதம் அப்படின்ற கேள்வி வரும். இந்த கேள்விக்கு நிறைய பதில்கள் இருக்கு. ஆனா எனக்கு என்ன சொல்லுவார் அப்படின்றத ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இஸ் தேர் எனிதிங் தட் ஐ நீட் டு லேர்ன்? நான் கவனிக்க வேண்டியது என்ன? சொல்லுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஒரு தோல்வி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இப்ப நான் வந்து எங்க இயக்கத்துல ஒரு
பிரேக் கேட்டு நான் கொஞ்ச நாள் பிரேயர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்க அலோவ் பண்ணேன். இப்ப பிரேயர் பண்றப்ப ஆண்டவரே ஏன் இந்த சிச்சுவேஷன் நீங்க அலோவ் பண்ணீங்க? ஐ வாண்ட் டு நோ ஹியர் ஃப்ரம் யுவர் மவுத். வாயிலிருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பியூட்டி ஆஃப் காட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க காத்திருந்து ஆண்டவர்ட்ட கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா ஆண்டவர் பதில் சொல்லுவார். வெரி ரேர் அக்கேஷன்ஸ் ஹி கீப்ஸ் சைலன்ட். இது எல்லாருக்கும் கிடையாது. எல்லா நேரத்திலயும் கிடையாது. சில நேரங்கள்ல ஹி கீப்ஸ் சைலன்ட். அமைதியா இருக்கிறார். அதுவும் இருக்கிறார். பட் பொதுவாக நம்ம நம்ம லைஃப்ல சில காரியங்கள கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா, கட 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 கடன்னு பேசிருவார். ஜேசன் நான் என்ன சொன்னேன் முதல்ல? நான் சொன்னபடி நீ செய்யணும். நீ செய்யல. பாதி என் பேச்சு கேட்ட, பாதி என் பேச்சு கேட்கல. உனக்கு நான் இன்னும் நெறைய காரியங்கள் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நெனைக்கிறேன். இன்னும் உனக்கு பொறுமை தேவை. ஏன் இவ்ளோ ரியாக்ட் பண்ண? அப்ப நெறைய காரியங்கள் ஆண்டவர் போதிப்பார். நிதானிக்க தெரியணும் நம்ம. ஆண்டவரே இந்த இந்த இதுக்கு என்ன? அது குற்ற உணர்வுக்குள்ள போகக்கூடாது. இப்ப நான் சில சில டைம் இப்படி சொல்றப்ப, சில பேர் அத வந்து பாசிட்டிவா எடுக்குறாங்க. பாசிட்டிவா எடுத்துட்டு குற்ற உணர்வுல போயிருவாங்க. என்னன்னா, "அப்ப நான் நல்லாவே இல்ல, நான் சரியே இல்ல, எல்லாம் என்னால தான், எல்லாம் சரியா இருந்தல்லாம்" அப்படி கிடையாது. எவ்ரிபடி மேக்ஸ் மிஸ்டேக்ஸ். நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். அத நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். அது மாரி ஆண்டவருடைய அன்பு நம்முடைய பெர்ஃபெக்ஷன சார்ந்தது கிடையாது. நம்ம ஏற்கனவே அநாதி சிநேகத்தால உங்களையும் என்னையும் அவர் நேசித்து விட்டார். அந்த நேசத்த நீங்க கூட்ட முடியாது. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கலாமே ஒழிய, ஆண்டவர் என் மேல் வைத்த அன்ப நான் கூட்டவே முடியாது. அவர் முழுமையாக என்னை அன்பு வைத்து விட்டார். அப்படி இருக்கிறப்ப, எனக்கு வருகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவரே ஏன் என்று கேட்கிறது தப்பு கிடையாது. ஆனா, நம்மளுக்கு வளர்ச்சிக்கு நெறைய நேரங்கள்ல ஆண்டவர் போதிப்பார். இப்ப இவங்க கேள்வி கேட்கறாங்க கரெக்ட். ஜனங்கள் திரும்பி பாளையத்துக்கு வந்தபோது, இஸ்ரவேலின் மூப்பனார் அவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆனா ஆன்ஸர் அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆன்ஸர் அவங்களே சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வர வேண்டியது என்றார்கள். அவங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா, "எப்பா நம்ம வந்து உடன்படிக்கை பெட்டி இருந்தா தான்ப்பா ஜெயிக்க முடியும்." ராங் அசம்ப்ஷன். ரைட் கொஸ்டின். பட் ராங் அசம்ப்ஷன். இது நெறைய நம்ம பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்படி ஆயிருச்சோ, இதனால தான் இப்படி ஆயிருச்சோ, உங்க மைண்ட வந்து நீங்க வொர்க் பண்ண விடாதீங்க. வேர்ட வந்து ரிவீல் பண்ண விடுங்க. ஆண்டவருடைய உத்தமத்த நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் சரியா ஜெபம் பண்ணாதனால தான் இப்படி நடந்துருச்சு. சரியா நான் இது பண்ணாதனால தான் நடந்துச்சு. ஆண்டவருடைய உத்தமத்தின் மேல நீங்க அப்படி இல்லங்க. ஆண்டவர் உத்தமத்தின் மேல சந்தேகமே படாதீங்க. ஆண்டவர் சில நேரங்கள்ல தோல்விகள வந்து நம்ம வளர்ச்சிக்காக அனுமதிப்பார். சில நேரங்கள்ல அவர் பிரேக் போடுவார். "நீ என் பாதத்துல உட்காருப்பா" அப்படிம்பார். இன்னொரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் என்னுடைய மினிஸ்ட்ரிய வந்து ஷட் ஆஃப் பண்ணார் ஆக்சுவலி. நெறைய ஆக்டிவா போயிட்டு இருந்துச்சு. அப்ரப்ட்டா ஒரு 2 இயர்ஸ் சைலன்ட் ஆயிருச்சு. அ எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப நான் ரொம்ப புலம்பிக் கொண்டிருக்கப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது என் பாதத்துல நீ உட்கார வேண்டிய நேரம். ரூட் விட வேண்டிய நேரம். வேர் விட வேண்டிய நேரம். இப்ப நீ திருப்பி அலையணும்னு நினைக்காத. என் பாதத்துல உட்காரு. பைபிள திற, டைரி எடு. நெறைய நான் போதிக்கணும்னு நினைக்கிறேன். நெறைய உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டோன்ட் கீப் ஆன் பிரீச்சிங். யூ நீட் a டைம் ஆஃப் ஸ்டடி. அவருடைய வழியை நான் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா எனக்கு இருக்கிறது இமிடியேட் இன்சார்ஜ் அப்ப எனக்கு பெர்மிஷன் குடுக்கல. வெளிய டிராவல் பண்றதுக்கு. ஏன்னா அவர் மேல தான் கோவம். "அது எப்படி இப்படி பண்ணுவாங்க? அது எப்படி இப்படி செய்வாங்க? அடுத்த ஹையரார்கிக்கு நான் கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்." பான்டர் சொன்னார், பண்ணேன்." "சி நான் தான் சகலத்தையும் ஆளுகை செய்றவனோட இமிடியேட் சுப்பீரியர் நான் வச்சிருக்கிறேன். அவங்க நெருக்குறது என்னங்க கை. அவங்க நெருக்குனா தான் நீ என்னிடத்துல வருவ. நீ என்னிடத்துல வந்தா தான் நான் உனக்கு உன்னுடைய இருக்கிற அந்த ஸ்பெஷல் கிரேஸஸ் நான் வெளிய கொண்டு வர முடியும்." என்னோட ரைட்டிங் மினிஸ்ட்ரி அப்பதான் ஆரம்பிக்க போகுது. அதுவரைக்கும் நான் இன்னும் புக் எழுதல. ஓடிக்கிட்டே இருக்கேன். அங்க இங்க ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் உட்கார வைக்கிறார். ஆண்டவர் ஓட வைக்கவும் ஆண்டவர் செய்வார். உட்காரவும் வைப்பார் சில நேரங்கள். ஐயோ! என்ன முன்னாடி மாரி என்னால ஓட முடியல அப்படின்னு சொல்லிலாம் புலம்பக்கூடாது. ஆண்டவர் சில நேரங்கள்
ஆண்டவருக்கு தெரியும் அதெல்லாம். ஆண்டவர் பிரேயர் பண்ண சொல்லிருவார். அடுத்த ஜெனரேஷனுக்காக எல்லாம் பிரேயர் பண்ணுங்க அப்படின்றார். ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருவார் நெறைய காரியங்கள். God in His sovereign knowledge and wisdom. But we need to go to God and don't come to wrong conclusions. ஆண்டவர்ட்ட போறது ஒண்ணு. கேட்கிற சரியான கேள்விகளை நம்ம கேட்கிறது 2. 3வது காத்திருந்து சரியா ஆண்டவருடைய சத்தத்தை நிதானிக்கணும். சில சமயம் ஆண்டவர் ஃபேமிலிய பில்ட் பண்ண சொல்லுவார். பேலன்ஸ்‌க்காக அப்படி கொண்டு வருவார். பேலன்ஸ் பண்ண சொல்லுவார். ஒரு டைம்ல நீங்க நல்லா வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு வேலைய ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துரும். ஆண்டவர் சொல்றாரு, "யூ ஹேவ் டு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பேலன்ஸ்" அப்படிம்பார். அதுக்கப்புறம் திருப்பி வேலைக்கு போ. சோ இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ஜிக்ஸாக் மாரி இட்ஸ் நாட் a ஜிக்ஸாக் லைஃப். இட்ஸ் நாட் இன்கன்சிஸ்டன்ட் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கங்க. அது இன்கன்சிஸ்டன்ட் லைஃப் கிடையாது. கொஞ்ச நாள் அப்படி இருக்குது, கொஞ்ச நாள் இப்படி இட்ஸ் இட்ஸ் a பேலன்ஸ்ட் லைஃப். பேலன்ஸ்னா உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த தராசுல நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்படி கீழ போகும். இங்க கீழ போனோனே இங்க கொஞ்சம் வெயிட் வைக்கணும். அப்புறம் இங்க ரொம்ப வெயிட் வச்சுட்டு இது மேல வந்துரும். அப்புறம் திருப்பி இங்க வெயிட் வைக்கணும். திருப்பி இங்க வெயிட் வைக்கணும். மாறி, மாறி, மாறி அப்படி வச்சுக்கிட்டே இருந்தா தான் பேலன்ஸ் ஆகும். இது இன்கன்சிஸ்டன்சி கிடையாது. இட்ஸ் விஸ்டம். ஞானம் தேவனுடைய ஜனமே. ஆண்டவர் கொடுக்கிற கிருபை. ஆண்டவருடைய கிருபையால சில நேரங்கள்ல நம்மள தடுக்கிறார். நன்றி. அவருடைய கிருபையால சில நேரங்கள்ல நம்ம உட்கார வைக்கிறார். நன்றி. அவருடைய கிருபையால சில நேரங்கள்ல பலவீனத்தை அனுமதிக்கிறார். நன்றி. ஆண்டவர் கிருபையால சில நேரம் டஃப் மேனேஜர்ஸ் நம்மளுக்கு மேல வைக்கிறார். நன்றி. அகைன் ஃபாதரோட பாட்டு. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. அப்படியே பாடிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லையா? அவருடைய பிரசன்னத்துல சில நேரங்கள்ல இந்த சத்தியங்கள் வர்றப்ப எவ்வளோ அது ரொம்ப ஒரு டியூ மாரி இருக்கு பாருங்க. ஒரு ஒரு வெண்பனி போல இருக்கு. பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் அவர் லைஃப். ஜஸ்ட் ரெஸ்ட் யுவர் ஹார்ட் இன் காட். ஆண்டவருடைய நம்முடைய இருதயம், உங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய அந்த இருதயத்துல சார்ந்து இருக்கட்டும், சார்ந்து இருக்கட்டும். இவங்க அ உடன்படிக்கை பெட்டி வந்தாதான் ஜெயிக்க முடியும். ராங் அசம்ப்ஷன். நம்ம லைஃப்ல ராங் அசம்ப்ஷன் இருக்கக்கூடாது. என்ன ராங் அசம்ப்ஷன் இருக்கக்கூடாது? ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்துல போனா தான் எனக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். குறிப்பிட்ட ஊழியர், இந்த ஊழியர்ட்ட ஜெபம் பண்ணா தான் எனக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். குறிப்பிட்ட ஒரு ஆவிக்குரிய செயல். இப்படி இப்படி நான் போன தடவ இப்படி நான் 7 நாள் ஜெபம் பண்ணேன். அதனால 7 நாள் ஜெபம் பண்ணணும். சி காட விட்டுட்டு நீங்க ஃபோக்கஸ பிரேயர்க்கு நீங்க போட்டீங்கன்னா, அதே பிரச்சனையாயிரும். ஆர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் காட். அதுக்கு சில சமயம் ஃபாஸ்டிங் ஆண்டவர் பண்ண சொல்லுவார். சில சமயம் சொல்லுவார். அப்போ ஒரு தடவ சொல்லியிருப்பார். அடுத்த தடவ வந்து லாஸ்ட் டைம் நான் பண்ணேன், அதனால பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத நீங்க சடங்கா மாத்துறீங்கன்னு அர்த்தம். என்னைக்குமே ஆண்டவர ரீப்ளேஸ் எது பண்ணுனாலுமே பிரச்சனை தான். ஆவிக்குரிய செயல் ரீப்ளேஸ் ஆயிருச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிரும். ஏன்னா இது டிசெப்ஷன்க்குள்ள கொண்டு போயிரும். நான் 40 நாள் உபவாசம் பண்ணேன் பிரதர் அப்படிம்பாங்க. அப்படியே ஒரு இதாயி பெருமையாயி, ஆவிக்குரிய பெருமையாயி, அப்படியே அது ஒரு விக்கிரக ஆராதனையாய் மாறிப்போம். சோ வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். இப்ப 5, 6, 7ல வந்து இவங்க தோத்து போறாங்க இல்லையா? தோத்து போறாங்க. தோத்து போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, பெலிஸ்தியர் வந்து உடன்படிக்கை பெட்டிய வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப 5, 6, 7ல வந்து இந்த உடன்படிக்கை பெட்டியின் பயணங்கள் அப்படின்னு நம்ம தியானிக்கலாம். ரொம்ப வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட். ஆண்டவருடைய பெட்டி இஸ்ரவேலின் ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலுக்கு அடையாளமாக வச்சிருந்தார் ஆண்டவர். ஆனா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதையே தான் ஆண்டவர்ன்னு நெனைக்கிறாங்க. பாருங்க எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே தான் எரேமியா காலத்துல என்ன ஆகுது? எருசலேம் தேவாலயத்த ஆண்டவர் கட்டுற சொல்றாரு. கட்டுறாங்க. ஆனா, அதையே தான் ஆண்டவர் நெனைக்கிறப்ப ஆண்டவர் அத இடிச்சு போடுறார். எரேமியாவ நான் எடுக்கிறப்பயே உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எரேமியா ஐ திங்க் அந்த சாப்டர்ஸ்ல மேபி 3 ஆர் 4த் சாப்டர்ன்னு நெனைக்கிறேன். 6ஆ 7ஆன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த சாப்டர்ஸ்ல வந்து எரேமியா இதே வார்த்தை யூஸ் பண்ணுவார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாக சீலோவிலே நான் செய்தது போல இத செய்யப் போறேன் அப்படின்னு. இதே சீலோ தான். சீலோவாம்ல என்ன இருந்துச்சு சார்? இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. ஏலி இருந்தார். ஆண்டவர் இந்த விக்கிரக ஆராதனை சென்டர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு நினைப்பார். ஃபால்ஸ் ரிலிஜியன்ஸ்
அதுக்கப்புறம் பிசாசு பாருங்களேன், இத வந்து அப்படியே கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும். எருசலேம வந்து ஒரு ஃபால்ஸ் ரிலிஜியஸ் பிளேஸா மாத்திட்டான். எல்லாரும் கங்கா, யமுனாக்கு போறாங்கன்னா, நம்ம எங்க போணும்? எருசலேம் ஒரு குறிப்பிட்ட இடம். அது டூருக்காக போறது தப்பு கிடையாது. ஒரு பார்க்க போறோம், பாரிஸுக்கு போற மாரி வந்து சரி ஆண்டவர் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமென்டலா நம்ம பார்க்க போலாம். பட் அந்த இடத்துக்கு எந்த விதமான பரிசுத்தமோ, அந்த இடத்துக்கு எந்த விதமான முக்கியத்துவமோ கிடையாது. அதத்தான் எரேமியா அடிச்சு சொன்னார். இங்க தான் ஆண்டவர் இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லி அதை வந்து ஜனங்களுக்கு தவறான பில்கிரிமேஜ் வி டோன்ட் ஹேவ் பில்கிரிமேஜ். என்ன ஒரு தவறான வார்த்தை. சர்ச்சின் பில்கிரிமேஜ். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து மிசோரம் கவர்ன்மென்ட்க்கு வந்து மிசோரம் ஸ்டேட் கவர்ன்மென்ட், மிசோரம் கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து ஒரு நாகாலாந்துன்னு நெனைக்கிறேன். நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ்க்கு எல்லாமே இது ஃபெசிலிட்டி குடுத்திருக்கான். தமிழ்நாடு கவர்ன்மென்ட்க்கும் இருக்கு. புனித பயணம். எந்த விதத்துல புனிதம் இது? வென் இட் பிகேம் அ ஹோலி பில்கிரிமேஜ். மத்த மதத்தினர்கள் போறாங்க. அவங்க பாவம்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி போறாங்க. இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு போறாங்க. அ இந்துக்கள் வந்து வாரணாசி, காசிக்கு போறாங்க. ஆக நம்ம எருசலேமுக்கு போணுமா? போறது நான் சொல்றேன். அகைன் ஐ ரிப்பீட். கெட் மை பாயிண்ட் வெரி, வெரி கிளியர். சரியாக புரிந்து கொள்ளுங்க. போறது பத்தி தப்பில்ல. பார்க்கறது பத்தி தப்பில்ல. ஆனா, ஒரு டூரிஸ்ட்டா நீங்க போகலாம். பில்கிரிமேஜ் கிடையாது. இப்ப அந்த பிலீஃப் சிஸ்டம் இருந்ததுனால தான் ஆண்டவர் குழச்சு போடுறார். ஆண்டவர் சீலோவையும் குழச்சு போட்டாரு. எருசலேமையும் குழச்சு போட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் எருசலேம். அப்ப யூதர்கள் வந்து குழயித்து போனத திருப்பி கட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளோட வேலை என்ன? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் நற்செய்தியாய் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சுவிசேஷ பணி. நம்மளோட ஃபோக்கஸ் ஹோலினஸ். 2 புல்லட் பாயிண்ட்ஸ் நல்லா வச்சுக்கிடுங்க. ஹோலி லிவிங், ஹோலினஸ் அண்ட் எவாஞ்சலிசம். பரிசுத்தமான வாழ்க்கை, சுவிசேஷ பணி. இது 2 தான் புல்லட் பாயிண்ட். ஆண்டவர் உங்களுக்கு திராணி குடுத்து ஒரு வாய்ப்பு குடுத்தாருன்னா, எருசலேம் டூர்லாம் போயிட்டு வாங்க. டூர் போயிட்டு வாங்க. தட்ஸ் a டிஃபரண்ட் திங். பட் ஆனா பில்கிரிமேஜ் கேத்தலிக் பில்கிரிமேஜ் எங்க தெரியுமா? எருசலேம் கிடையாது. தெரியுமா? என்னைய கூட ஒருத்தர் சொன்னார். ரெக்கமெண்ட் பண்ணார். பிரதர் நீங்க ஒரு இந்த கேத்தலிக் பில்கிரிமேஜ் போயிட்டு வாங்க. நெறைய யூரோப்பியன் சென்டர்ஸ்க்குலாம் போலாம் அப்படின்னு. எங்க பிரதர் போலாம் அப்படின்னா, வேட்டிகன் சிட்டி தான் உங்களுக்கு. வேட்டிகன் சிட்டி தான் பில்கிரிமேஜ். போப் ஆண்டவர் இருக்கிற அந்த இடம் தான் பில்கிரிமேஜ் சென்டர். என்ன ஒரு பயங்கரமான ஒரு காரியங்கள் பாரு. இந்த இந்த காரியத்த வந்து ஆண்டவர் உடைத்து எடுக்கிறார். இந்த 3 இதுலயும் 3 அதிகாரத்துல. ஏன்னா தேவனுடைய பெட்டியினால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயிக்க முடியல. தோல்வி வருது. சரி, அங்க போறாங்க அப்படின்னா, அங்க கூட்டு போறாங்க. அஸ்தோத், காத், எக்ரோன் இது 3 இடங்களும் வந்து பெலிஸ்தீரோட டெரிட்டரி. பெலிஸ்தீரோட டெரிட்டரி போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாகோனுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் வைக்கிறா. விக்கிரகம் விழுந்து போகுது, உடைஞ்சு போகுது. அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் வியாதி பிடிக்குது. ஆண்டவர அடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க வந்து ஐயோ தோத்து போயிருச்சு. இது இப்ப நம்ம உடன்படிக்கை பெட்டியெல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். டிவைன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ். நாம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் இன்னொரு சைடுல இருந்து கிரியை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த நாலேட்ஜ் நம்மளுக்கு இருக்காது. நம்ம நினைச்ச மாரி ஆண்டவர் கிரியை செய்யலன்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்ம நினைச்ச மாரி உடன்படிக்கை பெட்டி நம்ம கூட தானே இருந்திருக்கணும். ஜெயமா இருந்திருக்கணுமே. நம்ம ஜெயிச்சிருக்கணுமே அப்படிலாம் யோசித்திருக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா, ஆண்டவர் இந்த தோல்வியிலையும் அவர் ஜெயித்துக் கொண்டே தான் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி போல தெரிந்தாலும், பிலிஸ்தியர் பவுண்டரிக்குள்ள போய் அடிக்கிறார். போய் திகில உண்டு பண்ணுகிறார். இன்ட்ரஸ்டிங்கான சாப்டர்ஸ். நீங்க வாசித்தீங்கன்னான்னு சொல்லி தெரியல. கடைசில அவங்களாவே அனுப்பி விடுறாங்க. 5வது அதிகாரத்துல அவங்களாவே, "ஐயோ! வேண்டாம்ப்பா." ஈவன் எக்ரோனுக்குலாம் வர்றப்ப, அந்த ஊர்க்காரங்களே எங்களையும், எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்களண்டைக்கு சுற்றிக் கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல். பெட்டிய பார்த்தவுடனே எக்ரோன் ஜனங்கள் கூக்குரலிடுறாங்க. இங்கேயே கொண்டு உங்கள தான் அடிக்க நீங்க தான் செத்தீங்கன்னா, எங்களையுமா நீங்க கொல்ல வர்றீங்க? அவங்களுக்குள்ள சண்டை வருது பாருங்க. ஆண்டவருடைய கிரியைகள். அவங்களுக்குள்ள சண்டை வர்றது. எதிரிகளுக்குள்ள சண்டை மூட்டி விடுறது. இதெல்லாம் ஆண்டவருடைய கிரியைகள். அதுக்கப்புறம் கடைசில 6:16ல வந்து மெத்ஷிமேஷ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இஸ்ரவேல் பவுண்டரிக்குள்ள வருது. அவங்களே அனுப்பி விடுறாங்க. அங்க வந்து
பெத்ஷிமேஷ் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அ அறுப்பு அறுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்ணில் இருக்கும்போது பெட்டியைக் கண்டு இதைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அதான் சந்தோஷப்படுறாங்க. பட் அவங்களுமே கேர்லெஸ்ஸா அந்த பார்த்ததுனால அங்கேயும் ஒரு 70 பேர் இறந்து போறாங்க. திருப்பி அவங்க பயந்து போயி கீரியாத் யாரீம்ல கொண்டு வந்து அப்படியே விடுறாங்க. கிரியாத் யாரீம். அந்த 5, 6, 7ல தோல்விகள் மாதிரி தெரிந்தாலும், தோல்வி போல தெரிந்தாலும் ஆண்டவர் மகிமைப்பட்டு தம்முடைய உடன்படிக்கையின் அந்த பெட்டியின் மூலமாக மகிமைப்பட்டு கடைசில கீரியாத் யாரீம்ல வந்து 7:1 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை ஆம், பரிசுத்தப்படுத்தினார்கள். பரிசுத்தப்படுத்தினார்கள். நீங்க பாருங்களேன். ஆ, பரிசுத்தப்படுத்தினார். 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக்க நல்லா புரிஞ்சுடுங்க. 20 இயர்ஸ். சோ இந்த பேக்கிரவுண்ட நீங்க பார்க்கணும். என்ன பேக்கிரவுண்ட் அப்டின்னா, ஏலி இப்ப கிடையாது. சீலோவாம் இப்ப கிடையாது. ஏலியுடைய புத்திரர்கள் இப்ப கிடையாது. எல்லாம் இறந்து போச்சு. சாமுவேல் வந்து ஒரு யூத்தா இருக்கிறான். டீனேஜ்ல இருக்கிறான். அவனுடைய வார்த்தை ஆண்டவர் அப்படியே வளர்ந்தான். சாமுவேல் வளர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த 20 வருஷங்களும் சாமுவேல் அப்படியே மெதுமெதுவாக, மெதுமெதுவாக ஆண்டவர் அவனை 2 விதமாக ஆண்டவர் வந்து இது பண்றாரு. ஒண்ணு வந்து ரூட்டிங் சொன்னேன் இல்லையா? 20 வருடம் வசனத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். 20 வருடம் உருவாக்குறார். சாலமோன் அடுத்து பெரிய தலைவனா உருவாகணும் தான். உண்மைதான். ஆனா, தேர் இஸ் a டைம் ஆஃப் பிரிப்பரேஷன். டைம் ஆஃப் பிரிப்பரேஷன் இருக்குது. அப்புறம் தான் 20 வருஷம் கழிச்சு தான் ஃப்ரூட்டிங் டைம் ஆரம்பிக்கிறது. சோ அதுக்கப்புறம் தான் இங்க ஊழியத்தை நம்முடைய ஊழியம் வந்து இங்கே பார்க்கிறோம். 3வது அந்த 20 வருஷம் கழிச்சு 3வது வசனத்துல 7வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம பார்க்கிறோம். சோ அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தை யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீங்க அந்த ரிவைவல் மினிஸ்ட்ரி பண்றான். சோ அவங்க எல்லாம் அந்த விக்கிரகங்கள்லாம் அகற்றுறாங்க. இப்ப சாமுவேல் வந்து தகன பலி செலுத்துகிறான். லீடர்ஷிப் அங்கே வருகிறது. லீடர்ஷிப் வர்றப்ப என்ன நடக்குது பாருங்க. 7வது அதிகாரத்துல 10வது வசனம் 7:10 சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இப்ப இங்க திருப்பி வந்து பிலிஸ்டியன்ஸ் யுத்தம் பண்ண வர்றாங்க. பட் இப்ப ஆண்டவர் சாமுவேலோட லீடர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எப்படி பண்றாரு பாருங்க. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளில் முழங்கப் பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆ 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் ஆ சேணுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர் என்ற வார்த்தை இந்த இடத்துல தான் வருது. 1 சாமுவேல் 7வது அதிகாரம். ஆண்டவர் 20 வருடம் கழித்து சாமுவேல் தீர்க்கதரிசியை ஸ்டேச்சருக்கு கொண்டு வந்து அப்ப ஒரு ஜெயத்தை ஆண்டவர் பெலிஸ்தர் மேல கொடுத்து ஆண்டவர் எபினேசர் அப்படின்னு சொல்லி ஆஹ் நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 14வது 13வது வசனம் இன்னும் நல்லா இருக்கும். 13 நான் இங்க போடல. 13 இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமா இருந்தது. சூப்பர். அதாவது அந்த லீடர்ஷிப் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்ல அந்த பெலிஸ்தியர் வந்து வரவிடாம ஆண்டவர் பண்ணிட்டாரு. அதான் 7th சாப்டர். சோ 7th சாப்டர் மாத்திரம் இல்ல. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனா இங்க உருவெடுக்கிறான். 15வது வசனம் இதுவும் நான் இங்க போடல. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 7:15 உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலின் நியாயம் இருந்தது. எவ்வளவு வருஷம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவன் இப்போ ஒரு 20 வருஷம் ஓடி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் அவன் இருந்திருக்கலாம். இப்ப அவன் இருக்கிறப்போ ஒரு 40 வருஷம். ஆ இதுக்கப்புறம் சவுலோட ராஜ்யபாரம் வருகிறது. சவுல் இருக்கிறப்ப அவன் இருக்கிறான். சோ அவன் சவுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு
30 வருஷம் நினைக்கிறேன். 32 வருஷம் நினைக்கிறேன். சவுலோட ராஜ்யபாரம். நாளைக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு கரெக்ட்டா சொல்றேன் இந்த நம்பர்ஸ. 32 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்ஸிமேட்லி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 60 வருஷம் இவருடைய ஊழிய காலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நம்ம போக முடியாது. அ பட் அப்ராக்ஸிமேட்டா நம்ம எடுத்துக்கலாம். 60 வருஷம் நம்மோட ஊழிய காலங்கள். ஸோ ஆனா நம்ம 7வது அதிகாரத்துல நம்ம வர்றப்ப, நம்ம வந்து ஓரளவுக்கு அவன் ஊழியத்த முடிக்கிற மாரி சிச்சுவேஷன் வருது. 8:1 பாருங்களேன். 8:1 சாமுவேல் முதிர் வயதானபோது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவன் ரொம்ப வயசாயிருச்சு. வயசான பிறகு அவன் அடுத்த ஃபேஸ்க்கு போறான். அடுத்த ஃபேஸ்க்கு போய் அவங்க பிள்ளைங்கள வைக்கிறான். பிள்ளைங்கள வச்ச உடனே என்ன நடக்குது? அவங்க பிள்ளைங்கலாம் பரிதானமா அது 3வது வசனம் 8:3 ஆனாலும் அவனுடைய குமாரர்கள் அவன் வழிகளிலே நடவாமல் பொருளாசையை சார்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். யாரோ ச சாமுவேல் எப்படி வளர்த்திருப்பான்? நல்லா தான் வளர்த்திருக்கணும். அவங்க பிள்ளைங்களும் இப்படிதான் போறாங்க. பொருளாசையில போறாங்க, பரிதானம் வாங்குறாங்க, நியாயத்த புரட்டுறாங்க. ஓகே. 2 ஃபெயில்ட் பேரண்ட்ட நம்ம பார்க்கிறோம். ஏலி வாஸ் a weak parent who failed. Samuel probably a strong parent who also failed. நல்லா புரிந்து கொள்ளுங்க. There's no guarantee. நம்ம பிள்ளைங்கள நம்மளால சரியா வளர்க்க முடியல. ஒருவேள உங்களுக்கு யாராச்சும் ப்ராடிகல் பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னா, வழி தப்பி போன பிள்ளைங்க இன்னும் ரட்சிக்கப்படல. அ ந அப்படி இப்ப நீங்க உங்க ரொம்ப குற்ற உணர்வு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எல்லாமே இண்டிவிஜுவல். எல்லாரும் இண்டிவிஜுவல். தனிப்பட்ட நபர்கள். அவங்கள எல்லாரையுமே ஆண்டவர் வந்து தனிப்பட்ட விதத்துல நியாயம் விசாரிக்க போறார். நம்மளால முடிந்தத நம்ம பண்ணணும். பண்ண முடியாத காலத்துல ஒருவேள பண்ண வேண்டிய காலத்துல நெறைய பண்ணல பிரதர் அப்படின்னா, இப்ப நம்ம ஜெபம் பண்ணிடலாம். இப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும். பட் அல்டிமேட்டா அவங்க தான். பிள்ளைங்களோட எல்லாத்துக்கும் காரணம் நானு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகே. தேர் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டின்றத மறந்துறாதீங்க. நெறைய பேர் அத அன்டியூ பிரஷரா எடுக்குறாங்க. ஆ லைக் நம்ம கஷ்டமா தான் இருக்கும். இப்ப என் பையன் இப்ப +2 முடிச்சுட்டான். என்னோட ஹைட்டா இருக்கிறான். ஆ எனக்கு ரொம்ப பயந்தேன் நானு. +1, +2ல. இவன் வழி மாறிருவானோ! தப்பு பண்ணிருவானோ! ஒரு மாரி அவன் டஃப் கையா அவன் ரொம்ப போல்டா இருந்தான். ஜிம்முக்கு போணும்பான். அப்பயும் ஜிம்முக்கு போவான். அ மேசிவான ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்குறப்ப, அ எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஒ ஒ கிளாஸ்லலாம் வந்து அவன ஸ்கூல் ஸ்கூல் பீப்பிள் லீடரா இருக்கணுன்றாங்க. அவன் பெர்சனாலிட்டிய ஹைட்ட பார்த்துட்டு. அ ஒரு நாளு பஸ் கண்டக்டரோட சண்ட போட்டு வந்தான். 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப. அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஒரு டஃப்பா இருக்கிறானே! ஒரு பயம் இருக்க தான் இருந்துச்சு. அப்பயுமே ஆண்டவர் என்ன சொன்னாரு என்ட்ட அப்டின்னா, "நீ ஜெபம் பண்ணு. நீ சொல்ல வேண்டியத சொல்லு. பட் அவன் உண்மையா இருந்தா நான் அவன ஆசீர்வதிப்பேன்." அவ்வளவுதான். இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் திங். நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம சொல்லணும். நம்ம இயன்ற மட்டும் நம்ம சொல்லணும். ரெஸ்ட் இஸ் அப் டூ தட் இண்டிவிஜுவல் அண்ட் காட் அப்படின்றத மறந்துறாதீங்க. ஆனா என்ன, சின்ன வயசுலயே நல்லா போதிச்சு, நல்ல வசனத்த குடுத்துட்டீங்கன்னா, ஆ பெருசுல வந்து கொஞ்சம் தடுமாறி அங்க இங்க போனாலும், திருப்பி ஒரு ரிட்டர்ன் பேக் வந்துருவாங்க. வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சீட் உள்ளக்க நெறைய கிடக்கிறதுனால. அதனால உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் நீங்க டீச் பண்றது, சின்ன வயசுலயே இந்த சண்டே கிளாஸ்லயே நெறைய விதைகள போட்டு வச்சிரணும். ரட்சிப்புக்குள்ள நடத்திரணும். ஆமா. 8த் ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம். 7த்க்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிரணும். 6த் ஸ்டாண்டர்ட்க்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிரணும். மறந்துறாதீங்க. ஓகே. சோ சாமுவேல் இஸ் கோயிங் டூ ஹேவ் அ ஹார்ட் பிரேக்ஸ். இதுக்கப்புறமே அவனோட வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் எல்லாம் முடியுதுன்னு நெனைக்கிறான். ஆனா வந்து அவங்க ராஜாக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் ரொம்ப அ ரொம்ப ரிஜெக்ட் ஆயி அவன் வந்து அ அவன் வந்து ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறான். அம் 6வது வசனம் பாருங்களேன். 8:6 எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் தகாததுன்னா, ஆங்கிலத்துல வந்து ரொம்ப அது பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு இருக்குது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அதாவது அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லைக் கேள். அவர்கள் உன்னைத் தள்ளவில்லை. நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஆஸ் எ ட்ரூ ப்ராஃபெட் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே ஐடென்டிஃபை பண்றார். சாமுவேல் உன்னை ரிஜெக்ட் பண்ண மாரி இருக்கிறாங்கல்ல, எவ்வளோ நீ உண்மையா இருந்த.
எவ்வளவு உங்களுக்காக நீ இருந்த, இவ்வளவு காரியங்கள் நீ செஞ்ச, எவ்வளவு வருஷம் நீ உண்மையா இருந்தேப்பா. மேபி ஒரு 40 இயர்ஸ் அவங்களுக்காகவே தானப்பா இருந்த. கடைசியில இப்ப அவனை தள்ளுற மாதிரி நீ ஃபீல் பண்றல்ல, அவங்க உன்னை தள்ளல, என்னைத்தான் தள்ளினாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த ரியல் ப்ராஃபட்டிக் அந்த ஃபீலிங். அதுக்கப்புறம் ஆம், எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ ராஜாக்கள்னா இப்படி பண்ணுவீங்க, அப்படி பண்ணுவாங்க, அப்படிலாம் சொல்லி பார்க்குறான். ஆனாலும் யாரும் கேட்கிற மாரி இல்ல. 19வது வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அப்புறம் 21வது வசனம் பாருங்க. சாமுவேல் ஜனங்களின் வார்த்தையெல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? 21 பாருங்களேன். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தையெல்லாம் கேட்டு அவைகளை ஆ கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தையெல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினார். தெரியாதா என்ன? ஆண்டவரும் கேட்க தான் செஞ்சார். See the communication, see the closeness. எவ்வளவு நெருக்கமா ஆண்டவரோடு இருந்தான் பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, "நீ அவர்களை சொல்லைக் கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து" என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவரவர் தங்கள் ஊருக்கு போகலாம். அவன் மினிஸ்ட்ரி முடிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறப்ப, ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். அது மாத்திரம் இல்ல, இப்ப சவுல ராஜாவாக அபிஷேகிக்கிற காரியங்கள் 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க விரும்புறபடியே சவுல ராஜாவா ஏற்படுத்தினான். சரி, ராஜாவ ஏற்படுத்தின பிறகு என் பொறுப்புலாம் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 12வது அதிகாரத்துல அவன் என்னுடைய ஃபைனல் மெசேஜ் 2 இடத்துல நம்ம பார்க்கிறோம். 8வது அதிகாரம், 12வது அதிகாரம் 2 இடத்துல சாமுவேல் என்னுடைய ஊழியம் முடியுதுன்னு தப்பா நினைக்கிறான். ஸ்டில் இட்ஸ் நாட் ஓவர். நெறைய டைம் நம்ம நினைப்போம். என்னோட ஊழியம் இதோட முடியுது அப்படின்ட்டு. பட் காட் சேஸ், "I am not yet done with you. Still few things are left." Don't misunderstand God's leading. 12வது அத்தியாயத்துல நீங்க பாருங்க, எல்லாம் அவன் அந்த சாப்டரே ஃபுல்லா என்ன சொல்லுவான்னா, "நான் ஏதாச்சும் அநியாயம் உங்களுக்கு பண்ணல. எல்லாம் முடிச்சுட்டேன். நீங்க கேட்ட மாதிரி ராஜா உங்களுக்கு குடுத்துட்டேன். என் பொறுப்பு முடிஞ்சிருச்சு." அப்படி இப்படின்னு எல்லாம் முடிச்சு, "நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன்." 23ஆம் வசனம், "நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனானால் கர்த்தர் ரொம்ப பாவம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்." அப்படின்னு சொல்லி, he thinks of a peaceful retirement. ஒரு பீஸ்ஃபுல்லா ரிட்டயர் ஆகலாம்னு நினைக்கிறப்ப, he did not understand God is in the process of transition. நேத்து தினத்திலே நான் சொன்னேன். ஏலியில இருந்து சாமுவேலுக்கு சாமுவேல்ல இருந்து சவுலுக்கு தாவீதுக்கு பக்கத்துல கொண்டு போகணும். இவ்ளோ ஆங்கரிங் பண்ண வேண்டியிருக்குது சாமுவேலே. இன்னும் முடியவில்லை உடைய வேலை அப்படின்னு சொல்றார். சவுலின் கீழ்ப்படியாமை ஆண்டவர் சாமுவேல்ட்ட சொல்றார். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து, ஆண்டவருக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு மனம் நொந்து ஆண்டவர்ட்ட அழுகிறான். A true prophet identifies with God's feeling. உங்களுக்கும் அந்த தீர்க்கதரிசின்னு அந்த ஆத்துமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்பிரிட்னா என்ன என்ன பெரிய பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி அப்படி கிடையாது. இந்த இந்த க்ளோஸ்னஸ் ஆஃப் காட், ஆண்டவர்ட்ட நெருங்கி இருக்கிறப்ப, ஆண்டவருடைய இதயம் எதுல உடையுதோ, அதுல தான் நம்ம இதயம் உடையும். வைஸ் வெர்சா கிடையாது. அது வேற கான்செப்ட். ஆண்டவர் சில காரியத்த பார்த்து அப்படியே அங்கலாய்ப்பார். சில நேரம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். பெருமைக்காக சொல்லல. வெரி ரேர் கிளிம்சஸ் சில நேரத்துல. ஒரு ஊழியக்கார ஒரு அம்மா, லேடி ஒருத்தங்க. அவ்ளோ ஹார்ஷா அவங்க பேசினத நான் பார்த்தேன் ஒரு இடத்துல. அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சு திடீர்னு. சாப்பிட சொன்னாங்க. என்னால சாப்பிடவே முடியல. சாரி நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஓன்னு அழுகணும் போல இருந்துச்சு. என்ன ஒண்ணுமே புரியல. ஏன் அழுக வருது அப்படின்ட்டு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆண்டு சில காரியங்கள அப்படியே சொன்னார். அவங்கட்ட திருப்பி நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். We can identify with God's feeling. ஆண்டவரே, என் இருதயத்தை உம்முடைய இருதயத்து பக்கத்துல வைங்க ஆண்டவரே. உண்மையான ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் வாக்குக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார்ன்ற மறந்துடாதீங்க. சோ ஆண்டவர் சவுல ரிஜெக்ட் பண்றத நம்ம பார்க்கிறோம். ரிஜெக்ட் பண்ண பிறகு தாவீது ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அடுத்து அதுக்கும் ஆண்டவர் இவன்ட்ட தான் வர்றார். 16:1 16th டேவிட் வந்துடுறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்?
ஆண்டவர் கஷ்டப்படுறதோட இவன் நிறைய கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அவ்வளவு சென்சிட்டிவ். போதும், ஸ்டாப் கிரீவிங், கோ டு தி நெக்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு கள்ளத்தனமா போய் அனாயிண்ட் பண்ணிட்டு வர்றான். அதெல்லாம் நம்ம ஒரு ஒரு நாட்கள்ல பார்க்க போறோம். கடைசியில தாவீது தாவீதுக்கு சாமுவேல் சப்போர்ட் பண்றான்ட்டு இவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்கு சவுல் வர்றான் பாருங்க. சவுல் வர்றான். பயந்து ஓடுறாங்க. தாவீதும் சாமுவேலும் சேர்ந்து இன்னொரு இடத்துல போய் நாயேத்தில போய் தங்கி இருக்கிறாங்க. பயந்து போய். அப்புறம் தாவீது நினைக்கிறான், ஐயோ! நம்மளால அபியத்தர் அந்த 70 ஆசாரியர் கூட்டம்லாம் இறந்து போனது மாரி சாமுவேலும் இறந்து போகக்கூடாதுன்னு தனியா போயிடுறான் அவன். தனியா போயிடுறான். சாமுவேல் அவனுடைய வாழ்க்கை 25வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் மரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்லி. எப்படி மரணம் அடைந்தான்? எப்படி அவன் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவோ நல்லா இருந்துச்சு. சவுல் வந்த பிறகு ஒரே குழப்பம். அவன் அபிஷேகம் பண்ணின தாவீதோ அவன் அங்கேயோ தூரத்துல எங்கேயோ கிடக்குறான். எதுவுமே ஒரு ஒரு விக்டரியா அவன் எதுவுமே பார்க்கல. ஜெயத்தோடு ஜெயமான காரியத்தை பார்த்து அவன் மறிக்கவில்லை. நேற்றைய தினத்திலே முடிக்கிறப்ப ஒரு டவுன் டவுன் நோட்ல தான் நான் முடிச்சேன். இட்ஸ் எ போத்ன்றதுல தான் முடிச்சேன். இப்பயும் நான் டவுன் நோட்ல தான் முடிக்கிறேன். பட் எவ்ரி டைம் ஒரு டவுன் நோட்ல நம்ம முடிக்கிறப்ப இட்ஸ் நாட் எட் ஓவர். ஏலியோட டவுன் நோட்ல இருக்கிறப்ப the chapter of Samuel was just beginning. சாமுவேலோட டவுன் நோட்ல முடிக்கிறப்ப the chapter of David is just beginning. God has no eternal endings. For every endings, God is having his own beginnings. ஒவ்வொரு முடிவுக்கும் ஆண்டவர் துவக்கத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு துவக்கத்துக்கு தான் முடிவு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. துவக்கத்துக்கு முடிவு இருக்குது. பட் நான் சொல்லுகிற இந்த சாமுவேலோட புத்தகத்துல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முடிவுக்கும் ஆண்டவர் துவக்கத்தை வைத்திருக்கிறார். God is a God of new beginnings and a beginner of new chapters. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். சின்ன ஜெபம் பண்ணிடலாம். அன்புள்ள ஆண்டவரே,